பேசுற பேச்ச கண்டுக்காதீங்க. உங்களை பார்த்ததுல மூளை குழம்பி போயிருக்கான். என்ன இவன் இந்த மாதிரி பேசுறவன் கிடையாது. எனக்காக இவனை மன்னிச்சிருங்க. பல கோடி வருடங்களா நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து சண்டை போடுங்கன்னு கேட்டதே இல்ல. நீ சொல்றதையெல்லாம் கேட்கும் போது ஒருவேளை அது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. இல்ல கிங்காய் சொல்ற மாதிரி ஒரு முட்டாளா இருப்பானோ? ஓ, இவ சாதாரண முட்டாள் இல்ல, வடிகட்டின முட்டாள். அறிவே இவனுக்கு கிடையாது. அவன் இங்க வந்துட்டானா? இன்னைக்கு பூமாவோட பர்த்டே. அவ ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கறதா சொன்னா அத டோட்டலா மறந்துட்டேன். நான் மட்டும் அங்க போலன்னா ரொம்ப கோவப்படுவாளே. ஆஹா, நல்லா மாட்டிக்கிட்டேனே. அவ கோவப்பட்ட அவளை சமாளிக்கவே முடியாது. இத நீ ரகசியமா வச்சிருப்ப, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க. இங்க பாருங்க, சொல்லும் போது நம்பலீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல எதுவும் தெரியல. நீங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கிறதால உங்க கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியுது. அதான் அப்படி. ஒரு டிஸ்ட்ராயர், அப்படிதான் அவரை கூப்பிடுவாங்க. எதையும் யோசிக்க மாட்டாரு. நீ அவர்கிட்ட வம்புக்கு போனா இந்த பிளானட்டையே அவர் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. டாக வாக்கிங்க்கு கூட்டிட்டு போனா ரோட்ட கிளீன் பண்ணுமே, அந்த மாதிரியா? அதையும் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். உங்க ப்ராக்கலிய ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கலனா அதுக்கும் அவர் கோவப்படலாம். சரி, சாப்பிட்ட பிளேட்ட கிளீன் பண்ணாம வச்சிட்டு வந்தா கண்டிப்பா கோவம் வரும். அந்த மாதிரி பண்ண கூடாது. பேடஸ் ஒரு பிளானட்டுக்கு வந்தா அந்த பிளானட் இருக்கு. பிரின்ஸ் வெஜிடா கிட்ட பேசி பார்க்கலாம். ஆனா எதுக்கு? மை லார்ட், நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகும். பரவாயில்லையா? 3 நிமிஷம் தானே? நாங்க போக கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றியா என்ன? அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இதுல எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? லார்ட், நீங்க எர்த்த அழிக்கணுங்கிற முடிவுல போறீங்களா என்ன? குறுக்க பேசுனா எனக்கு கோபம் வந்துடும். இந்த தடவை பீரஸ் நினைச்சதை விட சீக்கிரமாவே வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எப்பவுமே ரகசியமா இருக்கணும்னு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோகுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க. அங்க இருக்கிறவங்க அத பிளானட் எர்த்னு சொல்லுவாங்க. பிளானட் எர்த்தா? கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. நான் அங்க முன்னாடி போயிருக்கேனே. அப்படிதானே? பிரச்சனை பண்ண டைனோசர்ஸ் அப்ப நான் தானே அழிச்சேன். பரவாயில்லன்னு அந்த உலகத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அது எர்த்ல இருக்கிற சயனான கோகு தான் அடிச்சு துவைச்சு தோக்கடிச்சிருக்கான்னு தெரிய வருது. அவன் தான் ஃப்ரீஸாவை தோக்கடிச்சானா? மை லார்ட், நீங்க குளிச்சிட்டு இருக்கிறத மறந்துட்டீங்க. எனக்கு என்னவோ உங்களை பார்த்தாதான் ரொம்ப கவலையா இருக்கு கிங்காய். இன்னைக்கு ரொம்பவே வினோதமா நடந்துக்கிறீங்க. இல்ல இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நான் எப்பவுமே இப்படித்தானே. நான் இப்படித்தான் நான் எப்பவுமே இப்படித்தான் நான் எப்பவும் இப்படிதான் இருப்பாரு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்காரு. அவசரப்பட்டு எதையும் முதல்ல இந்த மாதிரி தொடவே கூடாது. தப்பாக வாய்ப்பில்லை. அது எனக்கும் தெரியும். என் எதிரிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அப்படிதானே? அந்த எதிரியோட பேர் என்னன்னு தெரியணும். அவன் பேரா? அச்சோ, மறந்து போச்சே. உனக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லி ஒரு கோவத்தை தூண்டி விட்டுட்டியே. அப்புறம் வேஸ், இந்த ஓரக்கல் ஃபிஷ்ஷுக்கு நம்ம தினமும் 3 வேளையும் தவறாம சாப்பாடு போடுறோம்ல? ஆமா, தவறாம சாப்பாடு போடுறோம். நம்ம 2 வேளையாக்கிட்டா அது எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, பிரமாதமான யோசனை. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். இத பத்தி தான் பேசுறேன். உன் பூமி வெடிச்சு செதறாம இருக்கு. அதுக்கு நாங்க பண்ண தியாகத்தை எல்லாம் நீ மறந்துட்ட போல தெரியுது. அதுக்கு என்ன இப்போ?
நோ நோ எதுக்காக இப்ப நீ அதை இங்க தூக்கிட்டு வந்த? மன்னிச்சிருங்க கிங்காய், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் தூக்கிட்டு வந்துட்டேன். வந்தோம், கடைசியா 13 இடத்துல இது லீக் ஆகுது. இந்த லீக் ஆகுற போட்டை வச்சு எப்படி நம்ம திரும்ப போக முடியும்? இது ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயம், இதுல சூரிய வெளிச்சம் கிடைக்குது, அவ்வளவுதான். பேசினது போதும். நம்ம மொத்த வாழ்க்கையே போனாலும் இந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சாகணும். யோசிச்சு யோசிச்சு பசிக்குது. இப்ப சாப்பிட எனக்கு இனிப்பா ஏதாவது வேணும். நம்ம போய் சேர்ந்ததும் நமக்கு சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொன்னனே. உங்களுக்காக அரிதான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வந்ததா எனக்கு ஞாபகம். அரிதான டெசர்ட்டா? ஏதாவது தப்பா சொன்னேன்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன். அதுக்கான அவசியமே இல்ல. நீங்க வீட்டுக்கு போனதும் அதை சாப்பிடலாம். நான் இன்னொரு விஷயமும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன்னால இதுக்கு மேல வேகமா போக முடியாதா? இந்த பிரபஞ்சத்திலேயே என்னை விட வேகமானவங்க வேற யாருமே கிடையாது பீரஸ். நீ சொல்றது உண்மைதானா? நம்புறத தவிர வேற வழி இல்ல. ஏய், என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிங்காய்? மூஞ்சி முழுக்க பெயிண்டா இருக்கு. எதுக்காக இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்தின? பெயிண்ட் காஞ்சு போறதுக்குள்ள அதை தொடச்சி எடுத்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான். உன்னுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. கோவப்பட்டு கத்தனதுக்கு மன்னிக்க. எதுக்காக இதை வச்சு நீ என்ன துடைக்கிற? உன் வேர்வ டவலாலேயே என்ன துடைப்ப?